சித்தர், அதாவது கபாலத்திலேயே கண்கள் வச்சுருக்காரோ அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். நாம் அவரையே சந்தித்து விளக்கம் கேட்போம். ஐயா வணக்கம். நம்ம சிவாய் வாங்க. வணக்கம். உங்கள் பேர் கபாலக்கண் சித்தர்னு சொல்கிறாங்களே, எதனால் கபாலக்கண் சித்தர்னு சொல்கிறாங்க? ஒருவேளை தலையிலே கண் முளைச்சிட்டா? கலையில் கண் இருக்குது, முளைச்சிட்டதில்ல, அப்பப்போ முளைஞ்சி முறையும். அது உண்மை. அதை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மொபைலில் பார்க்கலாம், யார் வந்தாலும் பார்க்கலாம். இன்றைக்கி 3 வருட காலமாக மக்கள் வர்றாங்க. இந்த பத்திரிகையின் மூலியமாக நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 2021 நினைக்கிறேன், இந்த எல்லா பத்திரிகையுமே வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பத்திரிகையும் வந்தாங்க. பெரிய பத்திரிகையிலேருந்து சின்ன ஆளுங்க யூடியூப்லேருந்து வந்தாங்க. என்னுடைய கபாலத்தை ஸ்கேன் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கண்கள் தெரியும் இந்த தலையில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கண்ணு தெரியும்னா என் கண்ணு மாதிரியே இருக்குமா அப்படி இல்லை. இந்த உடம்பு இந்த சரீரம் எப்படி தாங்குமோ அந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய அருளால் இறைவன் ஒரு அறிகுறியை காட்டுறான். இல்லை, இப்போ அம்மன் சொல்லும்போது 1000 கண்ணுடைய ஆள், ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் உண்மை, நான் ஃபேக்ட் கிடையாது. யார் வந்தாலும் எந்த ராத்திரி வந்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம், உட்காரலாம். நான் உட்கார தயார், காணிக்க தயார். இப்போ நள்ளிரவில் நீங்கள் உங்களை விஐபிகள், குறிப்பாக ஆந்திராவை சேர்ந்த விஐபிகள், தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், அரசியல்வாதிகள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய தரிசனத்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எதன் காரணமாக அவர்கள் வருகிறார்கள்? அது இந்த பத்திரிகை மூலியமாக நான் வெளியில் தெரிஞ்ச ஆரம்பித்ததுக்கு அப்புறமே இப்படி படிப்படியாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, அந்நிய மாநிலமான பக்கத்தில் இருக்க ஆந்திராவிலையும் சரி வர்றாங்க. அரசியல்வாதிகள், சில நடிகர்கள், சீரியல் நடிகர்கள், இந்த மாதிரி வருவாங்க. அதுக்கு ஒன்றும் காரணமெல்லாம், ஒன்றும் மர்மமெல்லாம் இதில் இல்லை. இதில் என்ன மர்மம் இருக்குது? ராத்திரியில் பூஜை பண்ணுறாங்க. ராத்திரியில் பூஜை பண்ணல, பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற சிவபெருமான் பர்வதவர்தனிக்கு புஷ்பாஞ்சலி செய்யறதா எனக்கு ஒரு விஷயம் கற்றுருக்கு. அந்த மந்திரம், ரகசிய மந்திரம்னு சொல்கிறேன்ல, அதை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க வாழ்க்கை நல்ல பெறுறதுக்காக, அவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் முன்னேற்றத்தில் அவங்க போகணுன்றதுக்காக சிவபெருமான்கிட்ட அவங்கக்கிட்ட உட்காந்து அந்த பூஜையை செய்கிற அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அவ்வளோ. நீங்கள் பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது நள்ளிரவு வருமா எல்லாம் அதிகாலை? அதை தான் நான் சொன்னேன். பிரம்ம முகூர்த்தம்னு விளக்கமாக சொன்னேன். நான் நள்ளிரவன் நீங்கள் சொன்ன மாதிரி இரவில் வர்றாங்கன்றதுக்காக தான் அதை தெளிவாக சொன்னேன். நான் பிரம்ம முகூர்த்தத்தில்னு சொல்லிட்டேன். அது பிரம்ம முகூர்த்தம் அந்த 3லேருந்து 4:30 அப்படி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 தாண்டிட்டாலே பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பம் தான். அங்கே அந்த சூரியனுடைய ஆதவனுடைய எந்திரிகள் தான் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் சிலர் இந்த பஞ்சாங்க சொல்கிறாங்க. எனக்கு இந்த பஞ்சாங்கம், ஓலை, இந்த யமகண்டம், இந்த அதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அதில் கிடையாது. புரியுதுங்களா? நான் அதை எடுத்துக்கிற ஆள் கிடையாது. இப்போ வர்றவங்க அவங்க கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நீங்களே ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்களே, அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஞான திருஷ்டியில் இல்லாட்டி உங்கள் கண்கள் மூலமாக பார்த்து இந்த மாதிரி செஞ்சால் சரியாக போகும்னு சொல்கிறீங்களா? எனக்கு கிடைச்சிருக்கிறது, நான் வந்தாங்களா பேர் வயசை கேட்டுக்குவேன். வரலனாலும் பேர் வயசு ஊர்லேருந்து சொன்னான்னாக்க அதை கேட்டுட்டு உட்காந்து எனக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த ஞானத்தில் கேட்டு எழுதிக்குவோம் ஒரு பேப்பரில். அப்புறம் ஃபோனை போட்டு, ஐயா உனக்கு என்னென்னமோ சொல்கிறாங்களப்பா, உன்னுடைய நிலைமை தானா அப்படின்னு கேட்டுக்குவோம். ஆமாங்க ஒரு 15 சொன்னால் ஒரு 12 13 வரையும் ஆமாங்க அதெல்லாம் கரெக்டு தாங்க, அதெல்லாம் கரெக்டாக. இப்படி தான் ஓடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கவங்களும் எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. சில நடிகர்கள் அந்த மாதிரிலாம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நானே பல பேரும் வந்துடுறாங்க, பெரிய அரசியல்வாதிலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு வேண்டியதுக்கு இந்த பிரச்சனையால் இருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கு வேண்டிய தீர்வுக்கு என்ன செய்யணுமோ சொல்லிவிடும், நீங்கள் போய் செஞ்சுக்கோங்க. பாமா நான் சொல்கிறேன், மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி சித்து வேலை செய்கிறீங்க, இல்லை சித்தராக நடிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கங்க, நீங்கள் இது என்ன உங்களை மாதிரி நடிப்பு துறைன்னு நினச்சிங்களா? இதா நீங்கள் சினிமா நடிக்கிற மாதிரி நினச்சிங்களா? என்ன அது சினிமா நடிக்கிற மாதிரி கிடையாது. இங்கே உண்மை என்ன பொய் என்னன்னு என்கிட்ட நீ பார்க்கணும். நான் என்ன உங்ககிட்ட வந்த உடனே நான் என்ன சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஓகோன்னு ஆகிடுவேன், கோடீஸ்வரன் ஆகிடுவேன், என்னை பார்த்துரு, என் காலில் விழுந்துரு தரிசனம், அதெல்லாம் இருக்குது. அந்த இடமெல்லாம் நான் வேற. நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கலையே. நான் யாரும் வந்தவங்களெல்லாம் இதை கொடு அதை கொடு கொட்டி எனக்கு அதை செஞ்சு கொடு, ஆசிரமம் கட்டி கொடு, எனக்கு கோயில் கட்ட போகிற பணம் கொடு, நான் எதையும் கேட்கல. என்கிட்ட இருக்க விபூதியை வாங்கிக்க. உண்மையாக பொய்யான்னு அப்புறம் அனுபவிச்சு பாருங்க. உங்ககிட்ட நான் டொனேஷன் கேட்டால் தானே, எனக்கு அது தேவையே இல்லை. நான் பார்த்துட்டேன். பகவான் என்னுடைய கைகால் சரீரத்தினுடைய உழைப்பையும் என் அறிவையும் கொடுத்து எனக்கு இவ்வளோ குடும்பங்களுக்கு நான் வேலை செஞ்சு அதில் பார்த்த போதும். இந்த வேஷம் போட்டு சம்பாதிக்கணும், அது வேறு ஆள்லாம் இருக்காங்க.
இது நடிக்கிற துறை கிடையாது, சினிமா துறை கிடையாது, இது ஆன்மீகம், வைப்ரேஷன், இது வைப்ரேஷன். ஆனா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிசு. இதே உங்களுக்கும் நான் பெற்ற இன்பம் உனக்கும் கிடைக்கும். நான் சொல்றது இல்ல, உன் மனசால் நீ உணரணும். நான் உனக்கு ஹீலிங் பண்றேன், ஹாலிங் பண்றேன், மாயஜால வேலை காட்டுறேன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஓ மனசு என்ன தோணுத, இதான் கடவுள். இப்ப இந்த மைக்கு தான் கடவுள். அதுதான் கடவுள்னா கடவுள் தான் அது. நீ இதை நம்ப மாட்ட, கல்லையும் நம்ப மாட்ட, கல்லையும் நம்ப மாட்ட சார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தையும் நம்ப மாட்டேன். அது இப்படி தான்டா வந்து போகண்டா, அது அது இயற்கைடா. இல்லை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ சொன்னீங்க பாருங்க, இதுதான் நம்பிக்கை. இப்போ எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஏங்க எனக்கு இங்கே கண்ணு தெரியுதுங்க, ஒருத்தன் ஆடுறான், குதிக்கிறான். எனக்கு இந்த சாமி வந்துருச்சு, அந்த சாமி வந்துருச்சு, நான் முள்ளில் குதிக்கிறேன், கல்லில். அதை நம்புறீங்களே? நான் தான் உட்காந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கையா, இது பிச்சுக்கிட்டு கண்ணு வருது, ஜோதி வருது பாரு, ராத்திரி வந்து எழுப்பி பாரு. நான் இந்த அமாவாசைக்கு வரோம், பௌர்ணமிக்கு வரும்ல, என் குட்டை குடி கொண்டுட்டார் இன்னைக்கு 5 வருஷமா. பகவானால இருக்கு. என்னையா பையனை கண்ணு தெரியுது, வாட் அபவுட் த யூஸ்? உனக்கு பாக்கியம். நீ திருப்பதி போனா என்ன பார்த்துட்டு வர? என்ன சார் பார்த்துட்டு வர திருப்பதி போனா? திருப்பதி ஒரு ஃபீல். என்ன பார்த்து யோக்கியனை பாரியா, நல்லா இருப்ப. திருட்டு பயலா போய் பார்த்துட்டாலே இருங்க. யோக்கியன் அயோக்கியனை கண்டுபிடிக்கிறது எப்படி? யோக்கியன் அயோக்கியனை கண்டுபிடிக்கிறது எப்படி? எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணமா என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேன். அவர் ஜோசியர் வந்து இந்த மண்டபம்லாம் வச்சிருப்பாரு. அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் சுவாகத் ஹோட்டலில் அவருக்கு தனி ரூமு, பெர்மனண்ட் ரூமு. அப்போது நான் சொல்கிறேன் 1973 சரி, நல்லா ஓகோன்னு இருந்தார். திருப்பூருக்காரர் தான் இருப்பார். அப்போது சாயங்காலம் நாங்கள் ஒரு டேர் போவோங்க. போனோடனே 4 உனக்கு வேலை போயிட முடியாது. நான் இப்போ புறத்தில் எம்ஜிஆர்ட்டே வேலை செய்யிட்டு இருக்கேன். சும்மாலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. நாளைக்கு ஒன்று எம்ஜிஆர் வேலை எடுத்து வைக்கிறது போகணும். அதுவுமே நினச்சி அதாங்க நல்லவன். வாக்குப்பளித்தம், உண்மையானவனுக்கு வாக்குப்பளித்தம். அவர் கடவுளா, அவர் சித்தரா, உள்ளம் எப்படி இருக்கோ அங்கேருந்து வெளியே அவுட்புட். அதான் பவரேஷன். இதான் பவரேஷன். நீ பட்டம் போடுறதெல்லாம் பவரேஷன் கிடையாது, கொட்டை மாற்றுறதுல பவரேஷன் கிடையாது, கிரீடம் மாற்றுறதுல பவரேஷன் கிடையாது, எழுதி வச்சதெல்லாம் படித்து பார்த்துட்டு உட்காந்து மேடை போட்டு பேசுறது பவரேஷன் கிடையாது. நீ போய் கேட்கறது முட்டாள்தனம். நீ உருவாகுன்ற. இப்போ யதார்த்தமான விஷயங்கள் வருவோம். இந்த மதுரை ஆதீனம் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ இறந்து போனார்ல, அவர் என் கூட வேலை பார்த்தவர். சந்தோஷம், நமச்சிவாயம். என் கூட வேலை பார்த்தவர். அவர் திடீர்னு அந்த மதுரை ஆதீனத்துக்கு உரிமையாளர் ஆகிட்டார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நித்யானந்தர் போய் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட நிறைய பவுன்களை கொடுத்து மதுரை ஆதீனத்துக்கு நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆதீன கருத்தரையே மயங்கக்கூடிய நீங்க எப்போ பார்த்தாலும் நித்யானந்தாவியா கேட்குறீங்க? அதான் நல்லா தெரிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளைய கேட்டாலும் சினிமா ஆக்டர்னு சொல்கிறானே, நித்யானந்தா சினிமா ஆக்டர்னு சொல்கிறான். நீங்கள் அதை புரிஞ்சுக்காம அழுகிற நித்யானந்தாவை குழந்தைய கேட்டால் சொல்கிறான், அந்த அங்கிள் நல்லா நடிக்கிறார் இருப்பாரு அப்படின்றான். அதை நீங்கள் கேட்கலையா அண்ணா? இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. அதாவது 200 பவுனு 300 பவுனு கையில் வச்சுருக்காரு. எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி தீவில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்திய அரசாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஐயா, நீ யோக்கியன்னா ஏன் இந்த ஊரை விட்டு ஓடுற? நீயே கடவுள், நீயே சிவன்ற இவன் ஊரை விட்டு ஓடுற, அதை பார்க்க மாட்டேன். இதெல்லாம் கேட்குற 300 பவுன் 500 பவுன். இந்த உலகமே இதில் தான் நிற்குது. 1000 பவுன் வச்சிருக்கேன், 5000 கோடி வச்சிருக்கேன், 10,000. ஏடா, நான் தான் கடவுளுன்ட்ட, நான் தான் சிவன்ட்ட, நான் தான் உலகத்தை ஆள்றேன்னா அப்புறம் இந்த ஊரை விட்ட இந்தியா விட்ட ஓடி போய் எங்கேயோ தீவு வாங்கிட்டேனே, இது ஒரு பெரிய சாதனையா? இல்லை, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறதுன்றது எனக்கு எதுக்குதான் இந்த வேலை, இந்த கவர்மெண்ட்டை விட்டு தள்ளிட்டு ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிங்க. கண்டுபிடிக்க முடியலன்றீங்க.